பாபர் ஆசாமை கடுப்பாக்கிய ஸ்டீவ் ஸ்மித். என்னங்கடா இது, போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் ரொம்ப ஸ்லோவா ஆடுறீங்க, வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாக்கிட்டாங்க. இது என்னங்க புது கதை கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பேட்டிங் ஆடினாங்க, ஸ்டீவ் ஸ்மித்தும் பாபர் ஆசாமும். 11th ஓவர் 3 டாட் பால் ஆடிட்டு கடைசி பந்து என்ன பண்ணாரு, லாங் ஆனுக்கு சிங்கிள் ஆடினாரு பாபர் ஆசாம். நார்மலாக லாங் ஆனுக்கு சிங்கிள் ஆனீங்கன்னா அந்த பக்கம் இருக்கணும்னு வருவான்ற நம்பிக்கையில் நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் என்ன பண்ணாரு, அங்கேயே நில்லு, அடுத்த வாரம் நானே ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அது சரிங்க, ஸ்டீவ் ஸ்மித்தே எப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை சகோ, பவர் சர்ச். அதாவது நம்ம ஐபிஎல் என்ன இருக்கு, பவர் பிளேல 6 ஓவர் இருக்கு, பிபிஎல்ல 6 ஓவர் தான். ஆனால் அதை கொஞ்சம் பிரிச்சுட்டாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 4 ஓவர் பவர் பிளேல, அப்புறம் மீதி இருக்கிற 2 ஓவரை பேட்டிங் சைடு 11th ஓவருக்கு அப்புறம் நீங்க எங்க வேணா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த 2 ஓவருக்கு பேர் தான் பவர் சர்ச். இந்த பவர் சர்ச் ரூலை 2020-21 எடுத்துன்னு வந்தாங்க. ஃபேன்ஸு கிட்ட செம பெரிய ஹிட் ஆயிருக்கு இது. ஸோ இந்த பவர் சர்ச், அதாவது அந்த 2 ஓவர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், 2 ஃபீல்டர் தான் வெளியே நிற்கலாம். அப்படின்ற போது பேட்டிங் டீமை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது ஏன் பிபிஎல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி லேட்டர் பார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸில் பேட்டிங் சைடுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு திட்டம் வகுத்து அந்த 2 பரபரப்பான ஒரு கொடுத்தீங்கன்னா ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன்ஸு கிட்ட பயங்கரமான வரவேற்பு இருக்குது இந்த பவர் சர்ச்சுக்கு. சரி, இப்போ அந்த 11th ஓவருக்கு வாங்க, லாஸ்ட் பால் சிங்கிள்லாம் வேணாம், நான் ஸ்ட்ரைக் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித் பவர் சர்ச் எடுத்தார் இல்லையா, பாபர் ஆசாம் கடுப்பாங்க போய் நின்ட்டாரு. ஆனால் ஸ்டீவ் ஸ்மித் நான் பண்ணதான் கரெக்ட்ன்ற மாதிரி வேற லெவல் பேட்டிங் ஆட்டார். அந்த ஒரு 32 ரன் ஒரே ஓவரில் அடிச்சிருக்காரு. பிபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன்கள் அடிக்கப்பட்டது அந்த ஓவர் தான். அப்படின்ற போது கலக்கிட்டார்ல ஸ்டீவ் ஸ்மித். அதுக்கு அடுத்த ஓவர் 13வது ஓவர் முதல் பந்து பாபர் ஆசாமுக்கு ஸ்ட்ரைக் வந்தது. ஆனால் அவர் முதல் பந்தே அவுட் ஆயிட்டார். ஆனால் அவுட் ஆகிட்டு அவர் வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா பவுண்டரி லைன்கிட்ட போய் பேட்டில் டமால் டிமில் அடிச்சு அந்த கோவத்தை வெளிப்படுத்திய காட்சி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் சகோ, 190 சேசிங் அப்படின்ற போது ஒரு ஓப்பனராக இவர் 47 ரன் அடிச்சார். ஆனால் 39 பந்தில் 120 ஸ்ட்ரைக் ரேட்டில். ரிஸ்வானும் அதே தவிர தான் பண்ணுறாங்க. நீங்கள் ஓப்பனராக போகும்போது T20 கிரிக்கெட்டில் பவர் பிளே அப்படின்ற ஒரு இடத்துல ஆடும்போது நீங்கள் 100-120 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடவே முடியாது சகோ. ஸ்டீவ் ஸ்மித் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 41 பால்ல ஒரு செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணி மேட்சும் ஜெயிச்சாங்க அவங்க டீம். யோசிச்சு பாருங்க, டெஸ்ட் மேட்ச்லாம் ஆடிட்டு அவர் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டர் தான் லேபிளே வச்சிருக்காங்க. ஆஷஸ் ஆடிட்டு வின் பண்ணி நேராக இங்கே வந்து T20ல வேற லெவல் பேட்டிங் ஆடி இருக்காரு. ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்லாம் அன்சோல்டா போனார் ஸ்டீவ் ஸ்மித். அப்படின்ற போது அவங்க ஆஸ்திரேலியன் டீம்லையும் T20 ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லேயே இல்லைன்ற ஒரு லெஜெண்டரி பேட்டர் எப்படி அடாப்ட் பண்ணி ஆடுறாரு அப்படின்ற போது பாபர் ஆசாம், முகமது ரிஸ்வான்லாம் நீங்கள் இன்னும் T20ல ஒரு அந்த ரேடாரில் இருக்கீங்க, உங்க டீமுக்கு பாகிஸ்தான்லாம் சொல்லும்போது நீங்கள் எப்படி பேட்டிங் ஆடணும். எனிவே, பாபர் ரிஸ்வான்லாம் நல்ல கிரிக்கெட்டர்ஸ். பட் T20க்கு இன்னும் அவங்க கிட்ட அந்த ஃபயரிங் பேட்டிங் இருக்கான்றது இந்த வேர்ல்ட் கப்ல நம்ம தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே சகு.